Hey guys, வணக்கம். வெல்கம் டு அமெரிக்க வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கருப்பு கவுனி அரிசியில் எப்படி சுவையான புட்டு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கருப்பு கவுனி அரிசியை நல்லா அலசிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஊறின பிறகு நல்ல தண்ணியை வடிகட்டு ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. ஸோ தட் இது ஈரத்தை உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுட்ராகணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் குறுனியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரியே எடுத்துக்கணும் நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு தேவையான அளவு உப்பு வெந்நீரில் வெதப்பாக இருக்க தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நம்ம தெளித்து விட்டு இந்த பவுட்ரு பண்ணி கருப்பு கவுனி அரிசியில் கிளறி விட போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இதுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது. இந்த மாதிரி தெளித்து விட்டு இந்த மாவை கலந்து விடுங்க. இது எப்படி செக் பண்ணுறதுன்னா, கலந்து விட்டுட்டு அந்த மாவை கையில் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உதிர்ந்து விழுந்துடக்கூடாது. அப்போ அந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா தண்ணியை தெளித்து விடணும். பிறகு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா அது ஒரு கொழுக்கட்டை கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த மாவு உடஞ்சி அதுவாக தன்னால் உடஞ்சி விடாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இந்த சமயத்தில் என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டீம் பண்ண போகிறோம். ஆவியில் ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி கீழே தண்ணி ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தை தட்டு வச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் அந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆவியில் வேகட்டும். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி வெந்திருக்கோங்க. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஒரு பவுலில். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது வெந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 15 மினிட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். அது இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னா, துருவன தேங்காய், வெல்லம். உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வெல்லம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் பிடிக்காதுன்னா நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெய் போட்டிங்கன்னா நல்ல நறுமணமாக சூப்பராக இருக்கும். அதுவும் பசு நெய்யை போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் அல்டிமேட்டாக. அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி டு சர்வ் தாங்க. இது அப்படியே கூட சாப்பிட்லாம். செம்ம யம்மியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது லிக்விடாக வேணும்னா கடலைக்கறி அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.